இந்த டெய்லி ஜிம் போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கஷ்டம்தான், எனக்கு புரியுது. உங்களுக்கு ஆல்ரெடி பல ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், பல கஷ்டம் இருக்கலாம். ஐ எம் நாட் ஈவன் பீயிங் சர்காஸ்டிக் ஹியர். எனக்கு ஜென்யூனாகவே எனக்கு புரியுது. உங்களோட டெய்லி லைஃப்பில் ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க கஷ்டத்தில் காலங்காத்தால் எந்திரிச்சு ஜிம்முக்கு வேறு போகணுமான்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். பட் do you know what else is so fucking hard? உங்களோட 40s 50s உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கலாம். லைக் இப்போ நீங்கள் எதுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்களோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கலாம். பட் இன் அ ரேண்டம் டே லெஃப்ட் சைட் செஸ்ட்டில் ஒரு ஷார்ப் பெயின் வரும். அப்போ ஆரம்பிக்கும் பிரச்சனை. அப்போ இருந்து நீங்கள் சாக போகிற வரைக்கும் பல ஹெல்த் இஷ்யூஸ் அடுத்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் சம்பாதிச்ச காசெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே அழுகுற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டா கூட கில்ட்டிலே தான் சாப்பிட்டுட்ருப்பீங்க. டெய்லி தூங்க போகும்போதெல்லாம் காலைல எந்திரிப்போமான்ற பயத்திலே தான் இருப்பீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இப்போ இருக்க உங்கள் லைஃப்பில் ஒரு 30 minutes to 1 hour ஜிம்மில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறனால உங்களோட லைஃப் டைம் ஹெல்த்தை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் போது நீங்கள் ஏன் அதை பண்ணக்கூடாது? திங்க் அபவுட் இட். இப்போ இருக்க இந்த சின்ன கஷ்டத்தை டெய்லி பட போகிறீங்களா, இல்லை ஃப்யூச்சரில் ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுக்கும் அலைஞ்சிட்ருக்க போகிறீங்களா? எந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.